ஆனா இன்னைக்கு மார்கழி ஒண்ணுங்க, இது தெரியாம போச்சு. தீபாவளி பொங்கல்னா வீட்டுக்கு போனோம், அதே மாதிரி மார்கழி ஒண்ணுனா முருகனை பார்க்க போனோம் அப்படின்ட்டு நானும் மருதமலை கிளம்பி வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு தேவையான ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே இருக்குங்க. பஸ்லயும் போலாம் நடந்தும் போலாம். நான் என்ட்ரன்ஸ்ல பார்த்தோன்னே இந்த மயில பார்த்தோன்னே அசந்து போய் நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு நானும் நடக்க ஆரம்பிச்சு மேல ஏறி வந்துட்டாங்க. மொத்தமா 500 படி தாண்டி வந்து மேல பார்த்தேன். இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பரா இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து நீங்க செருப்பு எங்கடா விடுறதுன்னு யோசிக்க வேணாம், ஏன்னா ஃப்ரீயாவே விட்டுக்கலாங்க. சரி அப்படியே நானும் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு ஏறி வரிசையில் நின்று அப்படியே சாமியை பார்த்து கியூல நின்றுங்க. ஆனா இதுக்கு மேல மொபைல் அலோடு இல்லன்ட்டு நானும் போய் உள்ள போய் சாமி பார்த்துட்டு வந்து வெளில உட்காந்து அப்படியே ஒரு வியூ பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி முருகனை பாக்குறமோ இல்லையோ நிறைய கப்பிள்ஸ் பாக்குறதா இருக்குங்க. நமக்கு நார்மலாவே இந்த நேச்சுரல் தான் இன்ட்ரெஸ்ட், அதனால பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படியே எப்படி இருக்கு பாருங்களேன், சும்மா இந்த வியூ எல்லாம் பாக்குறதுக்கு சும்மா செம்மையா இருக்குங்க. மார்கழி ஒண்ணுன்றதுனால செம்ம கூட்டங்க. அதுக்கப்புறம் நானும் கிளம்ப ஆரம்பிச்சு பார்த்தா சாப்பாடு போட்டுருக்காங்க. அட நம்ம சும்மா போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. இது மாதிரி இந்த கோயிலுக்கு மட்டும் ஏன் மலை மேல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல போய் பாருங்க.